ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கேன். இதை ஒரு 1/2 hour போல் ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இதில் உளுந்து பாதி உளுந்தை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். ஒரு செட்டு அரைச்சாச்சு. அதே மாதிரி மீதம் இருக்க உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். மீதம் உள்ள உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு சேர்த்துருக்கேன். 15 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு ஈஸியாக போட வரும். ஒரு 2 or 3 minutes கழித்து திருப்பி விட்டுக்கலாம். பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் ப்ரௌனிஷாக ஆகணும், ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு. நம்ம இதெல்லாம் வெளில எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான உளுந்த வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.